ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ ஆஃப் மைன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வண்டிக்கு நம்மளே எப்படி பேசிக் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுறது அப்படின்றத பற்றி தானே ஒரு வீடியோ தான் இது. உங்களோட வண்டி பர்ஃபார்மன்ஸ் தரல, மைலேஜ் தரல, அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா மெயின்டெனன்ஸும் நீங்கள் கரெக்டாக பீரியடிக்காக பண்ணுறீங்களா அப்படின்றதையும் ஒரு பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணலைன்னா அதை செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வண்டிக்கு நம்ம சொல்கிற பேச்சை கேட்கும். இல்லைனா நம்ம சொல்கிற பேச்சு அது கேட்காது, அது சொல்கிற பேச்சு தான் நம்ம கேட்கணும். மதிக்கணும்னா அது மாதிரி நடந்துக்கடா. ஓகே, ரொம்ப நேரம் பேசாமல் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வண்டி நிப்பாட்டி 2 சைடும் தண்ணி அடித்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் அதை தான் பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே அதையே பாருங்கள். 2 சைடும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு செயின் ஸ்ப்ராக்கெட்டு எந்த இடம்லாம் உங்களுக்கு அழுக்காக தெரியுதோ, க்ரீஸாக தெரியுதோ எல்லா இடத்துலையும் அடித்து நல்லா க்ளீன் பண்ணுங்கள். மெயினாக அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் மறந்துடாதீங்க. இனிமேல் ஃபோர்ஸ்ஃபுல்லான தண்ணி சப்ளை எதுவும் கிடச்சதுன்னா நீங்கள் அதில் கூட யூஸ் பண்ணி அடிங்க. அண்ட் எப்போது சேஃப்டி தான் முக்கியம். அதனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கோளாறான வேலை பார்த்து எதுவும் பாடி டேமேஜ் பண்ணிக்காதீங்க. வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் சரி இன்ஜின் ஆயிலை மாற்றிடலாம் அப்படின்ட்டு இன்ஜின் ஆயிலெலாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நான் வந்து இன்ஜின் கீழே இருக்க அந்த நட்டை கழட்ட ட்ரை பண்ணுறேன். எந்த ஸ்பேனருமே செட் ஆகலை. சொல்லப்போனால் என்கிட்ட இருக்க எந்த ஸ்பேனருமே செட் ஆகலை. அதனால் சரி இதுக்கு மேலே வேண்டாம், நட்டை உடச்சிட வேண்டாம், மரம் எதுவும் தேஞ்சிட போகுது அப்படின்றதுக்காக நான் மெக்கானிக்கிட்ட கொடுத்து மாற்றுற கிளிப்பை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சிந்தட்டிக் ஆயில் எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் எவ்ரி 3000 கிலோமீட்டருக்கு ஒருக்க கண்டிப்பாக தயவு செஞ்சு உங்கள் இன்ஜின் ஆயில் மாற்றிடுங்க. நான் லாஸ்ட் டைம் சிந்தட்டிக் ஆயில் தான் மாற்றிருந்தேன். 10 to 13 கேஸ்ட்ரால் பவர் இன்ஜின் ஆயில் தான் மாற்றிருந்தேன். நீங்கள் சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணாலுமே கரெக்டாக 3000 மாற்றிடுங்க. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் சிந்தட்டிக் ஆயில் மாற்றிட்டு இப்போ சரி 500 கிலோமீட்டர் சேர்த்தே ஓடிட்டேன், 3500 கிலோமீட்டர் ஓடிட்டேன். நல்லா கோல்டு கலரில் ஊற்றின சிந்தட்டிக் ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி பிளாக் கலர் ஆகிடுச்சு. அதனால் எவ்ரி 3000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் எந்த இதுவும் சொல்லாமல் தயவு செஞ்சு இன்ஜின் ஆயில் மாற்றிடுங்க. இன்ஜின் தான் வண்டியோட ஹார்ட்டுன்றப்போ நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் தரலாம்னு வண்டியை குறை சொல்லக்கூடாது. அதனால் எப்போவும் மறக்காமல் 3000 கிலோமீட்டருக்கு ஒன்க்க இன்ஜின் ஆயில் மாற்றிடுங்க. அண்ட் இந்த டிவிஎஸ் ரைடர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மல் ஸ்பேனர் வச்சு 20 நம்பர் ஸ்பேனர் வச்சு கழட்ட முடியாது. அவர் அந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஸ்பேனர் வச்சு தான் கழட்ட முடியும், டைட் பண்ண முடியும். அதனால் நீங்களே எதுவும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், நானே கழட்டி இன்ஜின் ஆயில் மாற்றிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பேனர் வீடியோவில் இருக்க இந்த ஸ்பேனர் பார்த்து வாங்குங்க. இல்லை அப்படின்னா இங்கே கடன் வாங்கி கூட மாற்றுங்க. முடியலன்னா தயவு செஞ்சு மெக்கானிக்கிட்ட கொடுத்தாவது இன்ஜின் ஆயில் மாற்றிக்கோங்க. எவ்ரி 3000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் தயவு செஞ்சு இன்ஜின் ஆயில் மாற்றிடுங்க. அப்போ தான் உங்கள் இன்ஜின் நல்லாயிருக்கும், இன்ஜினில் எந்த வேலையும் வைக்காமல் இருக்கும். இப்போ நீங்கள் மாற்றினீங்கன்னா சின்ன சின்ன செலவோடு போயிடும். இல்லை அப்படின்னா பிற்காலத்தில் நல்லா இன்ஜின்லேயே பெரிய செலவாக கொண்டு வந்துடும். அதை மறக்காமல் வண்டியை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுங்கள். கேஸ்ட்ராலோட இந்த பர்டிகுலர் சிந்தட்டிக் ஆயில் பார்த்திங்கன்னா 580 அந்த மாதிரி வருது. உங்களுக்கு பையிங் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க. நல்லா தான் இருக்குது. நான் இதோட ஒரு 4 டைம் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்குது. அண்டு இன்ஜின் ஆயில் மெக்கானிக்கிட்ட தான் கொடுத்து மாற்றுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்களே இன்ஜின் ஆயிலை கொண்டு போய் வாங்கி கொடுத்துருங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும். அவங்க என்ன மாற்றுறாங்கன்றது நம்ம கண் முன்னாடியே தெரிஞ்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுத்து மாற்றினாலும் ஓகே தான். ரைடர்னா தமிழில் அர்த்தம் என்னங்க? ரவுடின்னு சொல்கிறேன். அப்படியா சொல்கிறாங்க? அப்படிதான் சொன்னாங்க, ரவுடி நாய். அது ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. RI வரும், RAI வருது. இது அது கொடுத்தா அது பிரச்சனை வந்துடும்ட்டு லைட்டாக அப்படி பேரை மாற்றிக்கிறாங்க. லாஸ்ட்டாக போட்டிருந்த ஒரு ஷார்ட்ஸுக்கு கமெண்ட் ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். அந்த கமெண்ட் எப்படின்னா, நான் வந்து செயின் லூப்பிங்காக நான் கியர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன், அதை வாங்கி நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது 200 வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா எல்லோரும் எக்ஸ்பயர் ஆகியிருந்திருக்கேன் அப்படின்ற ஒரு சின்ன டவுட் ஒன்று வந்துச்சு. அண்ட் மோரோவர் நான் கூகுளில் ரிசர்ச் பண்ணி பொறுத்த வரைக்கும் ஓரிங் டைப்புக்கு அது செட் ஆகுதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. என்னோடய செயின் பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த சவுண்ட் வராமல் டஸ்ட் அட்ராக்ட் பண்ணாமல் இருக்கணும். அதனால் அந்த நண்பர் சொன்னதை ஒரு சஜஷனாக எடுத்துக்கிறேன். பட் இருந்தாலும் காசு அதிகமாக போனாலுமே செயின் லூபே வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இது பெட்டரான ரிசல்ட்டும் பெட்டரான இதுவும் கொடுக்குது. டஸ்ட் அட்ராக்ஷன் இல்லாமல் இருக்குது இந்த மோட்டலோட செயின் லூப் பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோவில் அந்த மோட்டலோட செயின் லூப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். செயின் க்ளீன் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டீசல் வச்சு தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். டீசல் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல க்ளீனிங் ஏஜெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த ஸ்ப்ராக்கெட்லாம் கழட்டிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்னொருக்க ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணியிருப்பேன். க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் நான் திரும்ப காய விட்டு டீசல் வச்சு அடித்தேன்னா டீசல் வச்சு அடிக்கிறப்பயே அதில் இருக்க பழைய க்ரீஸ்லாம் அப்படியே கீழே வந்துடுது. பழைய க்ரீஸ்லாம் அப்படியே சொட்டி கீழே வந்துடுது. டீசல் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இதாக இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்சோடனே மொத்தமாக எனக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, ஒரு மெயின்டெனன்ஸ் நீங்கள் பேசிக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகுது அப்படின்றது நான் வீடியோ கீழே கொடுத்துட்றேன். நல்லா செயின் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி இருக்கிற மாதிரி நல்லா எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் காய விட்டு நான் உங்களுக்கு டீசல் அடிக்கிறப்ப எப்படி இருக்குன்னு ரிசல்ட் காட்டுறேன். இப்போதைக்கு நல்லா வீடியோவில் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் வீடியோ எடுக்காமல் விட்ட இன்னொரு மெயின்டெனன்ஸ்னால்
பைக்குக்கு எப்போவும் ஏர் செக் பண்ணி வச்சுருங்க டயருக்கு. ஃப்ரண்ட் டயருக்கு மோஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறது 30, பேக் டயருக்கு 40. சப்போஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான டயர் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் எவ்ரி 300 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் மறக்காமல் டயர் ப்ரெஷரும் செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு வண்டி ஓட்டுறது அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமலும் இருக்கும். ஃப்ரண்ட்டில் நல்லா செயின்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து டீசல் வச்சும் க்ளீன் பண்ணிடுவேன். டீசல் ஊற்றி க்ளீன் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி செயினில் இருக்க பழைய க்ரீஸ்லாம் அப்படியே பிளாக் கலரில் சுட்ட ஆரம்பிச்சிட்டு அந்த வீடியோ கிளிப்பில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். செயின் லூபிங் பொறுத்த வரைக்கும் எவ்ரி 500 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நீங்கள் மறக்காமல் செயினை க்ளீன் பண்ணி லூப் பண்ணிவிடுங்க. நான் இப்போ மோட்டரோட செயின் லூப் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பையிங் லிங்க் தரேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.